தெருக்களில் வழிந்தோடும் சாக்கடை நீர். மாநகராட்சி உதவி ஆணையாளரிடம் புகார் அளித்த தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியினர். தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் பிரின்ஸ் தலைமையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டு எண் 68 காந்திபுரம் 9வது வீதி தொடர்ச்சி மற்றும் ராதாகிருஷ்ணன் சாலை பொதுமக்கள் சார்பாக கோயம்புத்தூர் மத்திய மண்டல மாநகராட்சி உதவி ஆணையர் செந்தில்குமரனிடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அம்மனுவில் காந்திபுரம் 9வது வீதி தொடர்ச்சி மற்றும் ராதாகிருஷ்ணன் சாலை சந்திக்கும் 4 ரோடு பகுதியில் சாக்கடை நீர் சாக்கடை வடிகால் வாயிலாக செல்லாமல் தெருக்களில் கடந்த 1 மாதத்திற்கு மேல் செல்வதாகவும், சம்பந்தப்பட்ட இந்த பகுதியில் 2 மழலையர் பள்ளி, மருத்துவமனை மற்றும் 95% குடியிருப்பு பகுதியாக இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும், பெரும் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும், மேலும் அந்த பகுதியில் வாகன ஓட்டிகளால் நடந்து செல்பவர்கள் மீது சாக்கடை தண்ணீர் தெளிக்கப்பட்டு நடந்து செல்பவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவதாகவும் அம்மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் காந்திபுரம் ராதாகிருஷ்ணன் சாலை முழுவதும் சாக்கடை வடிகால் முழுவதும் தூர்வாரினால் மட்டுமே இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக வார்டு அளவில் சம்பந்தப்பட்டவர்களிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த பலனும் கிடைக்காத நிலையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டல உதவி ஆணையரை நேரில் சந்தித்து இந்த புகார் மனுவினை அளித்ததாக தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் பிரின்ஸ் தெரிவித்துள்ளார். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்று 29/8/2024 நாங்கள் கோயம்புத்தூர் 9வது வீதி காந்திபுரம் மக்கள் சார்பாக கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்தின் உதவி ஆணையர் அவர்கள்கிட்ட ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அதாவது என்ன அப்படின்னாக்கா, எங்கள் பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக இந்த சாக்கடை தண்ணீர் சாக்கடை வடிகால் வழியாக போகாமல் தெருக்களில் போயிட்டுருக்குது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நாங்கள் முறையிட்டும் எந்த பயனும் அளிக்கவில்லை. ஏன்னா அது முழுக்க ஒரு குடியிருப்பு பகுதி மட்டுமல்லாமல் அங்கு 2 பள்ளிகள், ஒரு மருத்துவமனை, தேவாலயம், கோவில்கள் எல்லாமே இருக்குது. இது அத்தனை இருந்துமே அந்த எங்கள் ஏரியா பொதுமக்களுக்கு இது மிகுந்த இடையூறாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வடிகால் வாயிலில் போக வேண்டிய சாக்கடை தண்ணீர் தெருக்களில் போகுது. தெருக்களில் போவதனால என்ன ஆகுதுன்னா, அங்கே நடந்து போகிறவங்க மேலே அந்த தண்ணி தெரிக்குது. எங்களுடைய இயல்பு வாழ்க்கை, அந்த வழியாக செல்லும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகுது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் அந்த வழியாக போகிறாங்க, நோயாளிகள் அதிகப்படியாக இருக்கிறாங்க, பெருந்தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது சம்பந்தமாக பலமுறை நாங்கள் முறையிட்டும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காததால் இன்றைக்கி உதவி ஆணையர் அவர்களை நாங்கள் சந்தித்து மனு அளிச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு தீர்வு பொதுமக்களாகிய எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, அங்கு உள்ள இந்த கழிவுநீர் வடிகால் அனைத்தையுமே தூர்வாரப்படணும். ஏன்னா 4 அடி இருக்க வேண்டிய சாக்கடை வடிகால் அந்த ஆழம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெறும் 1 அடி 1/2 அடி தான் இருக்குது. அந்த அளவுக்கு மண் அடைச்சி குப்பை அடைச்சி ரொம்ப சிரமத்தில் இருந்துகிட்ருக்குறோம். அதனால் உதவியாளரை நேரில் சந்தித்து இன்றைக்கி ஒரு மனு அளிச்சிருக்கிறோம். நல்ல முடிவு எட்டும் என்று நம்புகிறோம். சார், இந்த மாதிரி நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறாங்களா மனு, இல்லை ஏற்கனவே கொடுத்துருக்கோமா? இதுதான் நாங்கள் முதல் முறையில் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கள் வார்டு ஏஇ கவுன்சிலர் எல்லாத்துக்கிட்டையும் முறையிட்டிருக்கோம். இது இன்னைக்கு நேரத்தில் சார் ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த சாக்கடை தண்ணீர் தெருக்களில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாருமே இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலைங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கு? பொதுமக்கள் எல்லாருமே ஒன்று திறந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம் சார்.